மூலப்பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில ஒரு ஒரு பல்வேறு வகையான விமர்சனம் வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, ஒரு சிலர் வந்து இதுதான் அவருடைய கடைசி படமா, இன்னும் நல்ல படமா பெட்டரா கொடுத்துருக்கலாமே அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து. ஓவரால் ஜனநாயகனோட இந்த கலெக்ஷன் எப்படி சார் இருக்கு? கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வசூல் தான், அதில் மாற்றம் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே வழக்கமாக நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம், விஜயினுடைய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அந்த முதல் நாள் வசூல் அப்படிங்கிறது ஒரு பெஞ்ச் மார்க்கு கிரியேட் பண்ணும். ஜனநாயகனும் அப்படி பண்ணுன்னு நம்ம எதிர்பார்த்தோம், ஆனால் அந்த மாதிரி நடக்கலை. சொல்லப்போனால் அதனுடைய முந்தைய படங்களுடைய வசூலை விட தமிழ்நாட்டில் ஒரு 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா கம்மியாக தான் அது வசூல் பண்ணியிருக்கு. அதே நேரம் பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு குறைவான வசூலாக நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. ஐயோ அந்த படம் பண்ணுச்சே, இந்த படம் அதை விட கம்மியாக பண்ணியிருக்கே அப்படிங்கிற ஒரு வாதத்தை நம்ம வந்து முன்வைக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, ஜனநாயகனுக்கு 2 பிரச்சனை இருந்தது. ஒன்று, இந்த படம் வந்து ஏற்கனவே லீக் ஆயிடுச்சு. சைபர் கிரைம் போலீஸுடைய ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கும் மேற்பட்ட பேர் வந்து அந்த படத்தை பார்த்துட்டாங்க. அப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ 1 கோடி பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னா ஒரு டிக்கெட் விலை ஒரு 100 ரூபான்னு வச்சிங்கனாலே அது எவ்வளோ வசூலுங்கிறத நீங்கள் கணக்கு போட்டுங்க. என்ன, ஸோ அப்படிப்பட்ட சூழலிலும் இந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு, இவ்வளவு பெரிய வசூலுங்கிறது பெரிய சாதனை தான். 27 கோடி மாதிரி ஒரு கணக்கு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 27 கோடிங்கிறத 54 கோடிக்கு சமம். அதுக்கடுத்து இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏ சான்றிதழ் கொடுக்கப்பட்டது. ஏ சான்றிதழ் கொடுக்கப்பட்டதால் வழக்கமாக விஜய் படத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பமாக வருவது வந்து தடைப்பட்டது. அதுவும் ஒரு காரணம். ஸோ இவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் இந்த படம் முதல் நாள் வந்து ஒரு 27 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிச்சுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய சாதனை தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வாரத்தை நெருங்குகிற இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 130 கோடி கலெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து வழக்கமாக விஜய் படம் ஏற்படுத்துகிற ஒரு சாதனைக்கு நிகரான விஷயம்தான். பட் அதே நேரம் நம்முடைய தனிப்பட்ட ஃபீலிங் என்ன அப்படின்னா, விஜயினுடைய கடைசி படம் அப்படின்னு ஜனநாயகனை அறிவிச்சிட்டாங்க. ஸோ அறிவிச்சுட்டு தான் அந்த படத்தை எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த படத்தை வந்து ஒரு காலத்தால் மறக்க முடியாத ஒரு படமாக வந்து எடுத்திருக்கணும். நான் ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்தினேன் அப்படின்னா, பொதுவாகவே கடந்த ஒரு 15-20 வருடங்களாக தமிழ் சினிமாவுடைய ஆயுள்ங்கிறதே 1 வாரம் தான். 1 வாரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் சினிமா செத்து போயிடுது. இதுதான் உண்மை. வெகு சில படங்கள் தான் காலத்தை தாண்டி நிற்கிற படங்களாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த 1 வாரத்தில் செத்து போகிற படங்களில் விஜய் படங்களும் விதிவிலக்கு இல்லை, அப்படி தான் இருக்குது. ஆனால் ஜனநாயகன் படத்தை இவர்கள் நினைத்திருந்தால் அப்படி ஒரு மறக்க முடியாத படமாக பண்ணியிருக்க முடியும். அந்த வாய்ப்பை தவற விட்டாங்களே அப்படிங்கிறது நம்மளுடைய வருத்தம். ஏன்னா வழக்கமான ஒரு மசாலா பட வரிசையில் வந்து இதுவும் சேர்ந்துருச்சே அப்படிங்கிறது நம்மளுடைய வருத்தமாக இருக்குது. ஓகே சார். சரி, இப்போ இந்த படத்தில் வந்து வேறு ஏதாவது ஒரு நடிகர் நடிச்சு இருந்தா, இந்த படம் அப்புறம் ரிலீஸ் ஆகியிருந்தா, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஏ சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், அப்புறம் இந்த படத்தை வந்து ஒரு 1 கோடி பேர் வந்து பார்த்துட்டாங்க, இதே வேற நடிகர் நடிச்சிருந்தா இந்த படம் வந்து ஒரே நாளில் வந்து வாஷ் அவுட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சார் நம்ம எடுத்துக்கலாம்? அது சரிதானா? ரொம்ப உண்மையை சொல்ல போனால், ஜனநாயகன் படத்தில் விஜய் இல்லாமல் வேறொரு நடிகர் நடித்திருந்தால், அதாவது அந்த படம் வந்து கண்டென்ட் லீக் ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே வந்திருந்தாலும் ஒரு ஷோ கூட தாண்டி இருக்காது. அதுதான் உண்மை. ஆனால் ஜனநாயகன் படத்தில் அவ்வளோ குறைகள் இருந்தாலும் 3 மணி நேரம் டியூரேஷன், அது ஒரு பெரிய அயற்சியை கொடுத்தது போன்ற விமர்சனங்கள்லாம் இருந்தாலும் அந்த படத்தை மக்கள் கொண்டாடியதற்கு காரணம் விஜய் என்கிற அந்த 3 எழுத்து மந்திரம் தான். விஜய் தவிர யார் நடித்திருந்தாலும் இந்த படத்துக்கு இந்த வசூலும் இந்த வரவேற்பும் சாத்தியமே கிடையாது. ஏன்னா அதனால அதுல வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இந்த விமர்சனம்ங்கிறது ஓரளவுக்கு சரியானது தான். ஓகே சார். ஆனாலும் இப்போ வரைக்கும் சொல்றது என்ன, விஜய் சாரோட அந்த கரியரின் உச்சம் வந்து எல்லா மேடைகளும் வந்து சொல்லிட்டு இருந்தார். அதை உடைக்கணும்னு சொல்லிட்டு தான் எல்லா கட்சிகளும் வந்து இந்த படத்துக்கு வந்து வேலை பார்த்ததா வந்து சொல்றாங்க. அது பாஜகவா இருக்கட்டும், ஏன்னா இப்போ திமுகவா இருக்கட்டும், மற்ற சில கட்சிகளும் இருக்கட்டும், இது தொடர்ந்து வழியில வந்து பார்த்தாங்க. ஏன்னா லாஸ்ட் படம் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து கலெக்ட் பண்ணிடக்கூடாது, அதுக்காக தான் இந்த படத்தை வந்து லீக் பண்ணதா வந்து சொல்றாங்க. மோரோவர் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து ஒரு பக்கம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வந்து சொல்றாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அது உண்மைதான், அதில் எந்த மாற்றமே இல்லை. வழக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் படங்கள் வரும்போது அந்த படத்துக்கு எதிராக நெகட்டிவ் விமர்சனங்கள் பரப்புறது வந்து அஜித் ரசிகர்களாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா இன்னொரு கூட்டம் வந்து அதில் ஆட் ஆனது, அது வந்து ரஜினி ரசிகர்கள்.
அந்த ஜெயிலர் விழாவில் இவர் காக்கா கழுகுன்னு பேச போய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகர்களும் விஜய்க்கு எதிராக களமாட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் ரிலீஸ்னு டேட்டு போட்டு அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு போட்டியாக பராசக்தி படத்தை கொண்டு வந்தாங்க. இதற்கு பின்னால் சிவகார்த்திகேயன் இருக்காரு, அவர் சொல்லித்தான் இந்த படத்தை அந்த டேட்டில் கொண்டு வர்றாங்கங்கிற உண்மையை முதல்ல மக்களுக்கு சொன்னது நாம தான். அப்போ என்னாச்சு அப்படின்னா விஜய் ரசிகர்களுடைய கோபம் வந்து சிவகார்த்திகேயன் மேலே திரும்பிச்சு. அவரை வந்து நெகட்டிவாக இவங்க தாக்க ஆரம்பித்தாங்க. பராசக்தி படத்தை எல்லாம் வந்து இவங்க நெகட்டிவாக போட ஆரம்பித்ததுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் வந்து விஜய்க்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் சினிமா சைடு பார்த்தீங்க அப்படின்னா அஜித் ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள், சிவகார்த்திகேயன் ரசிகர்கள். அதுக்கப்புறம் இவர் அரசியலுக்கு வந்து திமுகவுக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக, அதிமுகவுக்கு எதிராக அவர் வந்து இயங்கி இன்னைக்கு வந்து முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்த பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாமே விஜய்க்கு எதிராக மாறிட்டாங்க. ஒரு பக்கம் சினிமா எதிரிகள், இன்னொரு பக்கம் அரசியல் எதிரிகள். ஸோ இவர்களும் காழ்ப்புணர்ச்சியோடு ஜனநாயகன் படத்துக்கு எதிராக வந்து ஒரு நெகட்டிவ் விமர்சனங்களை பரப்ப ஆரம்பிச்சாங்க. ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சூரிய வெளிச்சத்தை கைக்குட்டையால் மறைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இவர்களுடைய நெகட்டிவ் விமர்சனங்கள் ஜனநாயகன் படத்தை வந்து பெரிய அளவில் பாதிக்கலை. ஓகே சார், நம்ம பல முறை சொன்னது தான், இந்த படத்தினுடைய கண்டென்ட் வந்து ரொம்ப ஒரு வீக்கானது. அது அல்லாமல் பகவந்த் கேசரிங்கிற ஒரு தர லோக்கலான மசாலா படத்தினுடைய ரீமேக்கு, அதுக்கப்புறம் அந்த 3 மணி நேர படம், இதெல்லாம் சேர்ந்து ஆடியன்ஸே அப்படி ஃபீல் பண்ணதுனால தான் அதை வந்து ஒரு பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் படமாக அது மாறலை. மற்றபடி இவர்களுடைய விமர்சனத்தால் ஜனநாயகனுடைய வசூல் பாதிக்கப்பட்டதா நம்ம சொல்ல முடியாது. ஓகே சார். ஆனால் இப்போ வரைக்குமே ஜனநாயகன் படம் வந்து தமிழ்நாடு லெவலில் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடு வந்து ஒரு 300 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணதா வந்து சொல்கிறாங்க. இன்னொன்று 300 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணும் வந்து சொல்கிறாங்களே சார். அதான் 300 கோடி வரை வசூல் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வரைக்கும் அதை வசூல் பண்ணியதா அப்படிங்கிறத பற்றி எனக்கு உறுதியாக தெரியல. ஆனால் இப்போ உள்ள அந்த விஷயங்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த 300 கோடி டச் பண்ணி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை, அப்படிதான் நினைக்கிறேன். பட் இந்த வாரம் வேணா அந்த இலக்கை அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். இப்போ அதே மாதிரி ஒரு பக்கம் வந்து ரஜினி ரசிகர்களும் சரி, இன்னொரு பக்கம் வந்து சூர்யா ரசிகர்களும் சரி, சூர்யா ரசிகர்கள்லாம் பாருங்க விஜய் சாரை விட எங்களுடைய படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு கருப்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ரஜினி சாரோட ஃபேன்ஸ் வந்து என்ன சொல்றாங்க, இந்த சோசியல் மீடியாஸ்ல வந்து கரியரின் உச்சம் வந்து சொல்றாங்க. நான் கடைசி படத்தை இந்த அளவுக்கு தான் கொடுத்துருக்காரு, ஜெயிலர் எந்த அளவுக்கு வசூல் பாருங்க, ஜெயிலர் 2 இதை விட அதிகம் வந்து வசூல் பண்ணும் வந்து சொல்றாங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க நீங்க? அதான் முதல்ல புரிஞ்சுங்க, ஜனநாயகன் படத்தை வந்து மற்ற படங்களோடு நீங்கள் ஒப்பிடவே முடியாது. அதுதான் ரொம்ப உண்மையான விஷயம். நம்ம ஏற்கனவே இந்த முதல் கேள்விக்கு சொன்ன பதிலை தான் நான் இங்கே சொல்கிறேன். ஜனநாயகன் படம் என்ன கலெக்ட் பண்ணுதோ அதிலிருந்து இன்னொரு மடங்காக அந்த படத்தினுடைய வசூலை நாம் கணக்கு போடணும். அதுதான் முக்கியமான விஷயம். நான் ஏற்கனவே சொன்னது தான். அல்லது ஜனநாயகன் படம் என்ன கலெக்ட் பண்ணுதோ, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சொல்கிறீங்க இல்லை ஒரு 300 கோடி ரூபா கலெக்ட் பண்ணுமான்னு கேட்குறீங்க, நான் கலெக்ட் பண்ணுன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னா இந்த படத்தை இணையத்தில் 1 கோடி பேர் பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. என்ன அப்போ நீங்கள் ஒரு 100 ரூபான்னு டிக்கெட் வச்சாலே அது என்னாச்சு, 100 கோடி ஆச்சு. ஆனால் 100 ரூபா டிக்கெட்டுங்கிறது இங்கே இல்லை. அப்போ நீங்கள் சராசரியாக ஒரு 200 ரூபான்னு கணக்கு போட்டிங்கன்னா அது 200 கோடி ஆகிடும். அப்போ 300 + 200 ஜனநாயகனுடைய வசூலுங்கிறது 500 கோடி நீங்கள் கணக்கு போடணும். அப்படி 500 கோடி நீங்கள் கணக்கு போட்டீங்க அப்படின்னா அது கிட்ட கூட அந்த கருப்பு படம் வர முடியாது, ஜெயிலர் படமும் வர முடியாது. அப்ப நீங்க எப்படி வந்து தம்பட்டம் அடித்துக் கொள்வதற்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? அதாவது ஒரு படத்துக்கு மற்ற எந்த படங்களுக்கும் நடக்கக்கூடாத ஒரு துயரம் நடந்து போச்சு, அதையும் தாண்டி அந்த படம் வந்து இவ்வளவு பெரிய வரவேற்போடு ஆரவாரத்தோடு மக்களால் ரிசீவ் பண்ணப்பட்டு ஒரு கௌரவமான வசூலை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அந்த படம் மாதிரி இல்லை, இந்த படம் மாதிரி இல்லை, இது வந்து உச்சம் கிடையாது, எச்சம் கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மனசாட்சியற்ற கமெண்டாக தான் நான் பார்க்குறேன். அதனால விஜய் ரசிகர்களுக்கே நான் சொல்றது என்ன அப்படின்னா, ஜனநாயகன் படம் என்ன கலெக்ட் பண்ணுதோ அந்த தொகையில் நீங்கள் 200 கோடியை ஆட் பண்ணீங்க, அதுதான் ஜனநாயகன் படத்தினுடைய உண்மையான வசூல். அப்படி கணக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா மற்ற படங்களை விட பெரிய அளவில் கலெக்ட் பண்ண படமாக தான் ஜனநாயகனை நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியும். மற்றபடி ரஜினி ரசிகர்கள் வேணா இப்போ இதனுடைய ரியல் கலெக்ஷனை வச்சுட்டு இந்த படத்தை மட்டம் தட்டலாம், சூர்யா ரசிகர்கள் மட்டம் தட்டலாம். பட் அது வந்து ஒரு வேலிடான கமெண்ட்டாக எனக்கு தோணலை. ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம எடுத்துட்டாலே இந்த மாதிரியான மேஜிக்லாம் வந்து விஜய் சாரில் வந்து எப்படி பண்ண முடியுது சார்? ஏன்னா படம் வந்து லீக் ஆகிடுச்சு, இன்னொன்று வந்து நிறைய பேர் பார்த்துட்டாங்க, ஏ சர்டிஃபிகேட்டு, அப்படி இருந்தும் வந்து படத்துக்கு வந்து ஒரு பெரிய அளவில் 300 கோடி வரைக்கும் வசூல் வருதுன்னு இருக்குல்ல சார், அதை எப்படி அவரால் பண்ண முடியுது? இன்னொரு தரப்பு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களே டிக்கெட் வாங்கி அவங்களே வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க தாவேக்காவினர் அப்படின்னு சொல்கிறாங்களே சார்.
அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தரக்குறைவான விமர்சனமாக தான் நான் பார்க்குறேன். அதாவது விஜயினுடைய ஒரு ஹார்ட் கோர் ஃபேன் இருக்கார்ல, ஒரு தீவிர வெறியன், அவர் மிஞ்சி போனால் ஒரு 2 தடவை அந்த படத்தை பார்க்கலாம், அல்லது ஒரு 3 தடவை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் அந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாரா? எப்படி சாத்தியம்? எல்லாத்துக்கும் மேலே ஜனநாயகன் படத்தை நான் ஏற்கனவே கூட ஒரு பேட்டியில் சொன்னேன், விஜய் ரசிகர்களே ஒரு ரிப்பீட் ஆடியன்ஸாக அந்த படத்தை பார்க்குறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். என்ன காரணம்னா, அந்த 3 மணி நேர படம்ங்கிறது எவ்வளோ பெரிய விஜய் ஃபேனாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் ஒரு அயற்சியை கொடுத்துரும். அதனால் இந்த படத்தை வந்து இவ்வளோ வசூலானதற்கு விஜய் ரசிகர்கள் வந்து ரிப்பீட் ஆடியன்ஸாக பார்க்கறது தான் காரணம் அப்படிங்கிறதுலாம் அது வந்து ஒரு அபாண்டமான கருத்தாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட மாதிரி இத்தனைக்கு பிறகும் இந்த படம் இந்த சாதனையை எட்டுகிற அந்த மேஜிக் விஜய்க்கு எப்படி நிகழ்கிறது, எப்படி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது உண்மையிலே ஒரு ஆய்வுக்குரிய கேள்வி தான். பட் நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது அல்லது இது விஜயினுடைய அந்த ஃபிலிமோகிராஃபியை நம்ம பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, எம்ஜிஆர் ரஜினிக்கு பிறகு இந்த மேஜிக்கை நிகழ்த்தியது வந்து விஜய். பொதுவாகவே எல்லா நடிகர்களுக்கும் ரசிகர்கள்னு இருப்பாங்க. ஒவ்வொரு சினிமாவோடைய முகங்காட்டினாலே அவருக்குன்னு ஒரு கூட்டம் உருவாயிடும், அதெல்லாம் மாற்றமே இல்லை. ஆனால் விஜய் போன்றவர்களுக்கு தான் மொத்த குடும்பமுமே ரசிகர்களாக இருக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வம். ஸோ அப்படி ஒரு அபூர்வமான விஷயம் வந்து விஜய்க்கு நடந்தது. அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எம்ஜிஆருக்கு பிறகு யாரும் அரசியலில் ஜெயிக்க முடியாது, ஐ மீன் நடிகர்கள் அப்படிங்கிறது தான் ஒரு பொது கருத்தாகவும் ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மையாகவும் இருந்தது. அதையும் உடைத்தது வந்து விஜய் தான். அப்ப என்ன காரணம் அப்படின்னா, இந்த மக்கள் வந்து அவரை நடிகர் என்பதை தாண்டி ஒரு பெரிய அளவுல கொண்டாடுறாங்க. எப்பயுமே நீங்க ஒரு இளம் பெண்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நடிகரை வந்து தங்களுடைய கனவு நாயகனா தான் பார்ப்பாங்க, பெண்களுடைய கனவு தலையணையா தான் அந்த ஹீரோக்கள் இருப்பாங்க. ஆனா நீங்க விஜய்க்கு மட்டும்தான் இவர் என் அண்ணன், என் தம்பி, விஜயண்ணா அப்படிங்கிற அந்த வார்த்தையை பெண்கள் பயன்படுத்துவதை பார்க்க முடியும். மெட்ரோ ரயில் ஆய்வு பண்றதுக்காக முதலமைச்சர் விஜய் போறாரு. அப்ப பாத்தீங்கன்னா பல பெண்கள் அவரோட போய் பேசுறத நம்ம பார்க்குறோம். அதுல ஒரு பெண்மணி பாத்தீங்கன்னா அப்படி விஜயை வந்து அப்படி வாஞ்சையோடு வந்து இந்த கன்னத்தை அப்படி தடவுறது, அவருடைய கையில முத்தம்ன்றதெல்லாம் பார்க்குறோம். ஒரு தாய் தன்னுடைய மகன் முதலமைச்சராக இருந்தால் எந்த அளவுக்கு வந்து ஒரு உவகையோட என்ன ஒரு பெருமகிழ்ச்சியோட ஒரு இதை வெளிப்படுத்துவாங்களோ அந்த மாதிரி அந்த பெண்மணி வந்து அவரோட பேசுறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு பக்கத்தில் இருந்த பெண்களும் அப்படி அவர்கிட்ட பேசுறாங்க. ஸோ இது வந்து விஜய்க்கு மட்டுமே சாத்தியமாயிருக்கு. அது எப்படிங்கிறதுக்கான விடை தேடணும் அப்படின்னா அது வந்து ஒரு நீண்ட ஆய்வுக்குரிய ஒரு விஷயம்தான். அதனால இதெல்லாம் சேர்ந்து தான் விஜய்க்கு வந்து இப்படி ஒரு வெற்றியையும் உயரத்தையும் கொடுத்துருக்கு. ஓகே சார், இப்போ தமிழ்நாடு லெவலில் வந்து படம் வந்து நல்ல கலெக்ஷனை வந்து கொடுத்துருக்கு. ஆனால் இப்போ ஓவர்சீஸில் வந்து பெரிய அளவில் வந்து கலெக்ஷன் வந்து கொடுக்கலன்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி கேரளாவில் எப்பவுமே விஜய் சாருக்கு வந்து ஒரு பெரிய ஃபாலோயிங் வந்து இருக்கும், அங்கே வசூல் வந்து நல்லாவே வரும். இந்த வாட்டி அங்கேயும் கம்மியாக இருக்குது. இன்னொன்று வந்து ஆந்திராலலாம் வந்து இது ரீமேக் படம்ன்றதுனால அங்கே வந்து பெரிய அளவில் வந்து கலெக்ட் ஆகலைன்னு வந்து சொல்கிறாங்களே சார். இல்லை, அது எல்லாமே உண்மைதான். கேரளாவை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக விஜய் படம் வந்து ஒரு மிகப்பெரிய நம்பர் கலெக்ட் பண்ணும். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு தெரியும் கேரள ரசிகர்கள் வந்து ரசனையில் நம்மை விட கொஞ்சம் மேம்பட்டவர்கள். அவங்க தொடர்ந்து மலையாள படம் பார்த்து அவங்களுடைய ரசனைங்கிறது ஒரு லெவலில் இருக்கும். அதே நேரம் தமிழ் படங்களை வந்து அவங்க ரசிப்பாங்க, தமிழ் மசாலா படங்களை ரசிப்பாங்க. லியோவெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணிச்சு. அந்த லியோ படத்துக்கு அப்பேற்பட்ட வெற்றியை கொடுத்த அந்த கேரள ரசிகர்கள் ஜனநாயகனை வந்து அப்போ ரொம்ப பெருசாக ரிசீவ் பண்ணல. என்ன காரணம்னா இதனுடைய அந்த மசாலா தனம் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப மேலோங்கி இருந்ததை வந்து அவங்களால ரசிக்க முடியல. அதனால கேரளாவில் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை. கிட்டத்தட்ட கர்நாடகாவிலையும் அதே மாதிரி தான் ரிப்போர்ட்டு. ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா இந்த படம் பெரிய அளவில் ரிசீவ் பண்ணப்படாததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த படத்தினுடைய ஒரிஜினல் பகவந்த் கேசரி அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே பார்த்துட்டாங்க. ஸோ அதனுடைய ரீமேக் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்போட உள்ள வரும்போது அவங்களது ஃபுல்ஃபில் பண்ணலை. அதாவது பகவந்த் கேசரி படமே வந்து ஒரு மசாலா படம், அந்த படத்தை இவங்க ரீமேக் பண்றேங்கிற பேர்ல கெடுத்துட்டாங்களேங்கிறது அவங்களுடைய ஃபீலிங்கா இருக்கு. அதனால ஆந்திராவிலையும் பார்த்தீங்கன்னா அது பெருசா ஒர்க் அவுட் ஆகலை. கிட்டத்தட்ட ஓவர்சீஸ்ல ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கு. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஒட்டு மொத்தமா ஓவர்சீஸ்ல இந்த படத்தை யாருமே ரசிக்கலை, வரவேற்கலை நம்ம சொல்லிட முடியாது. ஒரு நாட்டில் வசூல் நல்லா இருக்கு, இன்னொரு நாட்டில் ஆவரேஜா இருக்கு, இன்னொரு நாட்டில் சுமாரா இருக்கு. இதுதான் ஓவர்சீஸ் நிலவரம். ஓகே சார், ஆக்சுவலாக இந்த படத்தை வந்து இன்னும் நல்லா கொடுத்துருக்கலாம். இப்போ எச் வினோத் தான் இந்த படத்தை பகவந்த் கேசரியோட ரீமேக் சொன்னால் அந்த படத்தை அப்படியே எடுத்துருந்தா கூட பிரச்சனை இல்லை. இவர் வந்து புதுசாக ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி இந்த ரோபோட்டிக்ஸ்லாம் உள்ளே கொண்டு வந்தால் படத்துக்கு வந்து ஒரு பெரிய டிராபேக்னு வந்து சொல்கிறாங்களே சார். உண்மைதான். என்னை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் படத்தை கெடுத்தது வந்து ஹெச் வினோத் தான். ஹெச் வினோத்துடைய திறமை மீது நமக்கு நிறைய நம்பிக்கை உண்டு.
அவருடைய முந்தைய படங்கள் எல்லாமே நம்ம வியக்க வச்சிருக்கு. அவருடைய படம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த திரைக்கதைங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலோட்டமாவெல்லாம் இருக்காது, அதனுடைய ரூட் வரைக்கும் போகும். அதனால தான் தீரன் அதிகாரம் ஒன்றா இருக்கட்டும், சதுரங்க வேட்டையா இருக்கும் ஒரு பெரிய வெற்றி கிடைத்தது. அதுக்கு இன்னும் சொல்ல போனால் வினோத்தினுடைய அடையாளமே அதுதான். வினோத்தினாலே ஒரு விஷயத்தை ரொம்ப டீப்பாக டீல் பண்ணுவார் அப்படிங்கிறது தான். ஆனால் ஜனநாயகன் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, உங்களுக்கு தோணுதோ இல்லையோ எனக்கு தோணுனது ஒன்று, ஜனநாயகன் படத்தை வினோத் டைரக்ட் பண்ணலை. அப்படி இல்லைன்னா தீரன் அதிகாரம் ஒன்று சதுரங்க வேட்டை படத்தை இவர் டைரக்ட் பண்ணல அப்படிங்கிற அளவுக்கு தான் நமக்கு ஒரு எண்ணம் இருந்தது. காரணம் அப்படியே டோட்டலாக வேறொரு இதில் இந்த படம் இருந்தது. என கேட்டால் நீங்கள் பகவந்த் கேசரிங்கிறத அந்த தீமை மட்டும் எடுத்துட்டு உங்கள் ஸ்டைலில் வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தீங்கன்னா பிரமாதமாக இருந்திருக்கு. இதில் பெரிய கோளாறு என்ன அப்படின்னா, அந்த பாபி டியோல் கேரக்டருக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம். ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்டோரி, அவருக்கு வந்து ஒரு அறிமுக காட்சிங்கிற பேரில் எங்கேயோ ஆப்பிரிக்கா அங்கெல்லாம் போனதுங்கிறதெல்லாம் கதைக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஏரியா. அதுக்கப்புறம் மதுரையில் கதை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜுக்கும் பாபி டியோலுக்குமான அந்த ஏரியா இருக்குல்ல, அவரை இவர் அவமானப்படுத்துறாரு, அதனால இவர் வந்து ஒரு நெகட்டிவான கேரக்டராக மாறுறாருங்கிறதுக்கு ஒரு ஏரியாவை பண்ணி வச்சிருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா விஜயே படத்தில் இருக்க மாட்டார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஜனநாயகன் படத்தை பார்க்க யார் எதுக்காக வர்றாங்க? விஜயை பார்க்க வர்றாங்க. அப்போ விஜயே இல்லாமல் படம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தவிர்க்கப்பட்டிருந்தா இது ஒரு பெட்டரான படமாக இருந்திருக்கும்.